இதுவுமே உங்களுக்கு 2025 நீட் பிசிக்ஸ்ல கேட்ட ஒரு क्वेश्चन தான். என்னன்னா ரெண்டு கார் இருக்குமா, ஏன்னு ஒரு கார் பின்னு ஒரு கார். ஏயோட கைனெட்டிக் எனர்ஜி நமக்கு 100ன்னு சொல்லிருக்காங்கப்பா, பியோடது எவ்வளவு சொல்லிருக்காங்க 225 சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, பிரேக் அப்ளை பண்றாங்க. பிரேக் அப்ளை பண்ணும்போது கார் ஏ எவ்வளவு தூரம் தள்ளி போய் ஸ்டாப் ஆயிருக்கு, 1000 மீட்டர் தள்ளி போயிட்டு ஸ்டாப் ஆயிருக்கு. கார் பி எவ்வளவு தூரம் தள்ளி போயிட்டு ஸ்டாப் ஆயிருக்குன்னா 1500 மீட்டர் தள்ளி போய் ஸ்டாப் ஆயிருக்கு. If FA and FB are the forces applied by the brake on cars A and B respectively, then the ratio of FA by FB is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு காரோட ஃபோர்ஸ், அதாவது நம்ம பிரேக் அப்ளை பண்ண ஃபோர்ஸோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ கைனெட்டிக் எனர்ஜி क्वेश्चनல கொடுத்துட்டாங்க அப்படிதானே. கைனெட்டிக் எனர்ஜி அப்படினாலே டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய ஃபார்முலா என்ன, half mv². கைனெட்டிக் எனர்ஜினாலே யூசுவலா நமக்கு இந்த ஃபார்முலா தான் மைண்ட்ல வரும். பட் क्वेश्चनல பாருங்க, எங்கயாவது மாஸ் கொடுத்திருக்காங்களா, இல்ல. எங்கயாவது வெலாசிட்டி கொடுத்திருக்காங்களா, இல்ல. அப்ப எப்படி நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும், முடியாது தானே. அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, வொர்க் எனர்ஜி தியரம்? என்னது சொல்லுங்க பாப்போம். work W is equal to change in kinetic energy. So work அப்படினா நமக்கு தெரியும், workனா என்ன, force into displacement அப்படிதானே. क्वेश्चनல நமக்கு displacement கொடுத்திருக்காங்க, force தான் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ workனா force into displacement which is equal to delta KE. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டு காரோட ரேஷியோ கேட்டிருக்காங்க அப்படிதானே. அப்போ FA SA divided by FB SB which is equal to kinetic energies of car A and car B. அப்போ kinetic energy of car A divided by kinetic energy of car B. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கணும், நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, FA by FB தான் கால்குலேட் பண்ண கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இந்த SA by SB ஆப்போசிட் சைடு கொண்டு போகும்போது எப்படி போகும், FA by FB is equal to kinetic energy of first car divided by kinetic energy of second car into இந்த SA by SB ஆப்போசிட் சைடு போகும்போது இன்வர்ஸ்ல போகும், SB divided by SA. இப்ப வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா. என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தெரியும், நமக்கு ஃபர்ஸ்ட் காரோட கைனெட்டிக் எனர்ஜி தெரியும் 100, செகண்ட் காரோட கைனெட்டிக் எனர்ஜி என்ன 225 into டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் கார் பி. என்னன்னா SB னா எனக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் கார் பி. கார் பி எவ்வளவு தூரம் தள்ளி போய் ஸ்டாப் பண்ணிருக்காங்க 1500 divided by டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் கார் ஏ. கார் ஏ எவ்வளவு தூரம் தள்ளி போய் ஸ்டாப் பண்ணிருக்காங்க 1000. சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. 0 கேன்சல் ஆயிருமா, இந்த 0 கேன்சல் ஆயிருமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், 5 ஆல மல்டிப்ளை பண்ணலாமா, சாரி டிவைட் பண்ணலாமா. இங்க 2, இங்க என்ன கிடைக்கும் 4 times 5 45. இதை நீங்க ஃபர்தரா கேன்சல் பண்ணீங்கன்னா 5th டேபிள்ல 3 times 9 times கேன்சல் பண்ணீங்கன்னா 3. அப்போ FA by FB is equal to 2/3. அப்ப ரேஷியோன்னு சொல்லும்போது 2:3.